12 மணிக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கணும். ஸோ நம்ம வீட்டில் வைக்கும்போது ஒரு மரக்கிண்ணம் இருக்கு இல்லையா, மரக்கிண்ணத்தில் கோபுரமாக கல்லுப்பு வாங்கி இந்த நகை வாங்கினதை அம்மனுக்கு வந்து அந்த ஃபுல்லாக மல்லிப்பூலையே பாவாடை செஞ்சு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாம். உங்கள் வீட்டில் கல்யாணங்கள் வரும், அதனால் தெய்வங்களுக்கு செய்யும்போது அக்ஷய திருத்தியில் எங்கள் வீட்டில் சிவபெருமானினுடைய தலையிலிருந்து கங்கை வந்து பூமிக்கு வந்த ஒரு நாள். அதனால் நீர் இதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் போர் போடலாமான்னு கேட்டீங்க. நேத்திரம் கண்ணு திறந்திருக்கக்கூடிய நாள்னு சொல்லுவாங்க, குருட்டு நாள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேத்திரம் வந்து எதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி சுவாமிக்கு கண்ணு திறக்கிறா இல்லையா, ஸோ கும்பாபிஷேகத்துக்கு தான் அந்த நேத்திரம் ஃபுல்லாக திறந்துருக்கணுன்ற என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. இப்போ சூலம் வந்து ரிஷப் தேவ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு 400 நாட்கள் அவர் உபவாசம் இருந்து இந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு தான் அவரை உபவாசத்தை முடித்தாராம். ஸோ அவர் முடிக்கும் பொழுது கரும்பு ஜூஸு குடித்து, கரும்பு சாறு குடித்து அவருடைய விரதத்தை இந்த அக்ஷய திருத்தியினால தான். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆன்மீகம் பரிகாரம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சரண்யா, எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் சரண்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து அக்ஷய திருதியினுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்கு, எந்த நாள்ல நம்ம நகை வாங்கணும், நகை வாங்கும் போது மக்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு, அதை பத்தி இன்னைக்கு எங்களுக்காக சொல்லுங்க மேம். சித்திரை மாசத்துல தான் நமக்கு வருடத்தினுடைய முதல் அமாவாசை வருது. அப்ப அந்த முதல் அமாவாசையில சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் இருந்து 3வது நாள் நம்ம 3ஆம் பிறை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த 3ஆம் பிறைங்கிறது ரொம்ப விசேஷம். அன்னைக்கு தான் நம்ம அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்ஷயம் அப்படின்னா அள்ள அள்ள குறையாதது. அப்போ அன்றைய நாளில் நம்ம என்ன தான தர்மங்கள் செய்கிறோமோ நம்ம புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். ஸோ வருடத்தில் ஒரு நாள் நம்ம வந்து தானங்கள் பண்ணும் பொழுது நம்ம சந்ததிகளுக்கு அது நல்ல முறையில் போய் சேரும். இதுதான் ஆக்சுவலாக அக்ஷய திருத்தின்னு வந்தது. இந்த நாள் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிறது தான், எந்த நல்ல வந்து ஒரு வளமான நாள் அப்படின்னு. பட் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அக்ஷய திருதியில் வெண்மை நிற பொருட்களை தானமாக கொடுத்தா நல்லது. ஏன்னா கடலை கடையும் பொழுது ஃபஸ்ட் அந்த நுரை வந்தது. ஸோ கடல்லேருந்து வந்த எல்லாமே வந்து வெண்மையை குறிக்கக்கூடியது. அதனால் வெண்மை நிறத்தில் கடலிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்றது. அதனால அக்ஷய திருதியில தங்கம் தான் வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த வருடம் 2026 அக்ஷய திருதி எந்த நாள்ல எந்த கிழமையில நம்ம நகை வாங்கணுமா? இது 2 நாள் இருக்கு இந்த வாட்டி திதி. ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிருத்திகா நட்சத்திரம் தான் இருக்கு. ஸோ அன்னைக்கு சாயங்காலம் அந்த திதி வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12 மணிக்கு மேலே தான் திதியே வந்து வருது. ஸோ மறுநாள் காலையில் 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலையில் 8 மணிக்கு மேலே தான் ரோகிணி நட்சத்திரம் வருது. ஸோ காலையில் 8 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நம்ம வந்து அந்த திருத்தியை திதியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து திங்கட்கிழமை காலை 8 மணி முதல் 12 மணிக்குள்ள நம்ம வந்து வாங்கிறது விசேஷம். ஓகே, இப்போ நம்ம நகை வாங்க போறோம் அப்படின்னா பொதுவா நம்ம எப்படி போகணும், என்ன மாதிரியான முறைகள்ல நம்ம நகை வாங்கிட்டு வரும்போது அது இன்னும் சேர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம கிட்ட? அதாவது ஜென்ரலாமா சாஸ்திரத்தில் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம 8 to 12 பணத்தை அந்த டைமில் கொடுக்கணுமா, அந்த அவங்கள்ட்ட அந்த நகையை வாங்கணுமானா நம்ம அந்த பணத்தை கொடுத்து அவங்க கையிலேருந்து வாங்குகிறோம் பார்த்தீங்களா, நம்ம வீட்டுக்கு வர்ற டைமு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து 12 மணிக்கு மேலே வீட்டில் வந்து வைக்கிறதுல பிரயோஜனம் இருக்காது. ஸோ அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு என்ன டைம் வர்றது அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கணும். 12 மணிக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கணும். ஸோ நம்ம வீட்டில் வைக்கும்போது ஒரு மரக்கிண்ணம் இருக்கு இல்லையா, மரக்கிண்ணத்தில் கோபுரமாக கல்லுப்பு வாங்கி இந்த நகை வாங்கினதை அந்த கல்லுப்பில் அன்றைய ஒரு தினம் முழுவதுமாக வச்சு மறுநாள் எடுத்தா செல்வம் வளரும். ஓகே, ஸோ இந்த நகைகளை நம்ம வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணி உடனே அணியணும், அப்படி ஏதாவது முறைகள் இருக்காமா? அந்த நேரத்தில் அணிஞ்சா நல்லது. பட் என்ன ஒரு வஸ்துவும் கடையிலிருந்து வாங்கிட்டு வர்றதை
அந்த கல்லுப்புல வச்சுட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது தோஷ நிவர்த்தி. ஏன்னா, அந்த கொல்லன் நம்ம செய்றாங்க இல்லையா? அவளுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது தெரியாது. விக்கிறவாளுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது தெரியாது. அதனால இது எல்லாம் எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டுக்கு வரும்பொழுது, அது திரும்பவும் அடகு போகாம இருக்கிறதுக்கு உப்புல வச்சு எடுக்கிறது. அது மரக்கப்புல வைக்கணும். ஓகே. அது ரொம்ப முக்கியம் இல்ல மேம்? அதனால தான் நான் அத ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னேன். மரக்கப்ல வைங்க. பீங்கானோ, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ, கிளாஸோ அதெல்லாம் இல்லாம ஒரு நல்ல மரபொல். அது வந்து இந்த வேப்பம் க க வேப்ப மரத்துல செஞ்ச மரம், அந்த மாரி இருந்தா ரொம்ப விசேஷம். ஓகே. ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு குறிப்பா எல்லாருமே வந்து ஒரு பொட்டு நகையாவது வாங்கணும் அப்படின்றது சாஸ்திரமா வச்சிருக்காங்க. அன்றைய நாட்கள்ல வேற என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கலாம்? என்ன மாரியான சுப நிகழ்ச்சிகள நம்ம செய்யலாம்? தானம் நெறைய பண்ணலாம். அது வந்து வெய்ய காலம். அதனால அந்த பருத்தி இருக்கு பார்த்தீங்களா? பருத்தி ஆடைகள், காட்டன் பருத்தி ஆடைகள் தானமா குடுக்கலாம். இல்லைன்னா நீர்மோர் வந்து குடுக்கலாம். கோவிலுக்கு வந்து அம்மனுக்கு வந்து அந்த ஃபுல்லா மல்லிப்பூலயே பாவாடை செஞ்சு போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணலாம். உங்க வீட்ல கல்யாணங்கள் வரும். அதனால தெய்வங்களுக்கு செய்யும்போது அக்ஷய திருத்தியையில எங்க வீட்ல சுபம் நடக்கணும். பிள்ளைங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆகாம இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பண்ணலாம். இது எல்லாமே அக்ஷய திருதியை அன்னைக்கு பண்றச்சு, உங்க குடும்பங்கள்ல நல்லது வர்றதுக்கும், உங்க பசங்களுக்கு அந்த புண்ணியங்கள்லாம் போய் சேர்வதற்கும். ஸோ ஒரு பிடி பச்சரிசியாவது அன்னைக்கு தானமா குடுக்கணும். ஓகே. ஸோ அன்றைய நாட்கள்ல மத்த சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாமா? இப்போ வந்து கிரகப்பிரவேசம் பண்றதோ, இல்ல வேற சுப நிகழ்ச்சிகள் இப்ப நெறைய பேர் வந்து போர் போடுறது, இந்த மாரியான வேலைகள துவங்குறதுக்கு இந்த நாட்கள் தேர்ந்தெடுக்கலாம். அது அவங்களுடைய நட்சத்திரத்திற்கு அது தோதா வரணும் இல்லையா? அவளுக்கு சந்திராஷ்டமமா இருக்கக்கூடாது. திருத்தியை திதி 3ஆம் பிறைங்கிறது நல்லது. ஸோ அன்றைய நாள்ல என்னன்னா, சிவபெருமானினுடைய தலையிலிருந்து கங்கை வந்து பூமிக்கு வந்த ஒரு நாள். அதனால நீர் இதுக்கெல்லாம் இப்ப நீங்க போர் போடலாமான்னு கேட்டீங்க. ஸோ அது பண்ணலாம். ஏன்னா அன்னைக்கு மேல் நோக்கு நாளா இருந்ததுன்னா, போர் போடுறது ரொம்ப நல்லது. கீழ் நோக்கு நாளா இருக்கக்கூடாது. இந்த மேல் நோக்கு, கீழ் நோக்குக்கு என்ன வித்தியாசம் மேம்? எல்லாமே இந்த இப்போ பஞ்சாங்கம் சொல்றோம் இல்லையா? 5 அங்கங்கள் கொண்டது. நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சம நாள் அப்படின்னு சொல்லி இந்த 3மே உண்டு. இதுவும் இந்த பஞ்சாங்கத்துல இருக்கக்கூடிய ஒன்று தான். இந்த சூரியனை அடைப்படியா வச்சு தான் காலத்தை கணிக்கிறது. ஸோ அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நேத்திரம் கண்ணு திறந்திருக்கக்கூடிய நாள்னு சொல்லுவாங்க. குருட்டு நாள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேத்திரம் வந்து எதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு கும்பாபிஷேகம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு சுவாமிக்கு கண்ணு திறக்கிறா இல்லையா? ஸோ கும்பாபிஷேகத்துக்கு தான் அந்த நேத்திரம் ஃபுல்லா திறந்திருக்கணும் அன்றைய நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது. இப்ப சூலம் வந்து சூலிக்கு பார்ப்பாங்க. இப்போ ஒரு பிரெக்னன்ட் லேடி அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க, கூட்டு போறாங்கன்னா, அன்னைக்கு வந்து யோகம் நல்லா இருக்கணும். சூலம் பார்க்கணும். மத்தபடி வேற எதுவுமே நம்ம பார்க்க வேண்டாம். ம், ம், ம். சூலம் ஆனா கண்டிப்பா பார்க்கணும். அக்ஷய திருதி இந்த நாட்கள்ல நம்ம நகை வாங்குறது அப்படின்னு நம்ம முறைப்படி இத வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இத தாண்டி அக்ஷய திருதி நாட்டினுடைய சிறப்பு என்ன இருக்கு மேம்? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயின் கம்யூனிட்டில இந்த தீர்த்தங்கராசன்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் எப்படி ஒரு மதகுரு இருக்காங்களோ, ஜெயின்ஸ்க்கெல்லாம் இருக்கக்கூடிய மதகுருல ரிஷப் தேவ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு 400 நாட்கள் அவர் உபவாசம் இருந்து, இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு தான் அவர உபவாசத்த முடிச்சாராம். ஸோ அவர் முடிக்கும் பொழுது கரும்பு ஜூஸு குடிச்சு, கரும்பு சாறு குடிச்சு அவருடைய விரதத்தை இந்த அக்ஷய திருதியை நாள்ல தான். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த திதிகள், இந்த நட்சத்திரங்கள் இதற்கு என்ன முக்கியத்துவம் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத விட புத்த மதத்தினராக இருந்தாலும் சரி, ஜெயினவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த திதி நட்சத்திரத்திற்கு அவ்வளோ முக்கியத்துவம் குடுக்குறாங்க. ஸோ கோவில்கள்லயும் இந்த இந்த நாட்கள்ல இத நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது காலங்காலமா இருக்கக்கூடியது. ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில அக்ஷய திருதி எந்த நாள்ல வருது? நம்ம எப்படி நகை வாங்கணும்? எந்த நேரத்துல நகை வாங்கும்போது நமக்கு இன்னும் நகை சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நெறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. நன்றி. நன்றி.